ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 14/11/2016 துன்முகி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. பௌர்ணமி திதி 7:23 PM வரைக்கும் இருக்கு இன்னைக்கு. ஆக கிரிவலம் போறவங்க எல்லாம் 7:23 PM வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் நீங்க நைட்டு 7:30 மணி வரைக்கும் கிரிவலம் போகலாம். பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க இப்போ சாயங்காலம் செய்யலாம். பரணி நட்சத்திரம் இருக்கு, பத்திரை பின் பாலவ கரணம், சித்த யோகம் கூடிய அன்னாபிஷேகம், சூலம் கிழக்கு தென்மேற்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னத்தினால அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். மாலை 6லேருந்து 8 மணிக்குள்ள சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனை அன்னத்தினாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பச்சரிசி, அதாவது ஒரு முறை வேக வச்சு 2வது முறை வேக வச்சது கடவுளுக்கு படைக்கக்கூடாது. அதாவது நாமெல்லாம் எப்படி சாப்பிட்றோம்னா புழுங்கல் அரிசி, அதாவது அந்த நெல்லை வேக வச்சு அரைச்சு அப்புறம் அரிசி மறுபடியும் இருக்க சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் கடவுளுக்கு அந்த நெல்லை வேக வைக்காம அப்படியே அரைச்சு அந்த உமி எடுத்துட்டு அப்படி வேக வச்சு கொடுக்கறது தான் அதுதான் கொடுப்போம். ஆனால் அன்னதானத்தில் அதை கலந்து மறுபடியும் அன்னதானம் போடுறது வேற போடலாம். நீங்கள் அன்னதானத்துக்கு கூட நீங்கள் அரிசி கொடுக்கலான்னா அது புழுங்கல் அரிசி கொடுக்கலாம். ஒரு சிப்பம் 2 சிப்பம் அப்படி எடுத்து கொடுக்கலாம். கோயில்களில் வரவங்களுக்கெல்லாம் அந்த பக்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பு. அன்னப்பஞ்சம் இது இன்னைக்கு மாலை 6 to 8 சிவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னத்தில் இருக்கிற சிவனை பார்த்தீங்கன்னா, அன்ன அலங்கார சிவனை பார்த்தீங்கன்னா அன்னப்பஞ்சம் ஏற்படாது. பூமியில நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் ஏற்படும். அதுக்காக இறைவனுக்கு செய்கிறது தான் அந்த அன்னாபிஷேகம். அதில் நீங்கள் உங்களுடைய பங்கு எடுத்துக்கலாம். அந்த அன்னா அபிஷேகம் பண்றதுக்கான பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு உணவளிக்கு நீங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம். ஆக இன்னைக்கு தானத்துல சிறந்தது அன்னதானம். அதுல இன்னைக்கு அன்னதானம் வேற எங்க வேணாலும் போடலாம். நீங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க உங்க சந்ததிகளுக்கு உணவு பஞ்சம் வராது. அதாவது சொல்லுவாங்க, ஒரு 7 தலைமுறைக்கு உணவு பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. அன்னதானம் அன்னாபிஷேக நாள்ல, அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்றவங்களுக்கு 7 தலைமுறை குழந்தைகளுக்கு அன்னப்பஞ்சம் வராது. அந்த அன்னம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில என்னங்க முக்கியம்? உணவு தான் முக்கியம். 4 நாளைக்கு சாப்பிடாம இருந்து பாருங்க, 10,000 கோடி சொத்து இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது, ஒரு மயக்கம் வரும். உணவு தான் முக்கியம். அது சத்துள்ள உணவு சாப்பிடணும், உணவு தான் முக்கியம். இந்த பூமியில வேற என்னங்க? ஒண்ணுமே இல்லைங்க. எத்தனையோ பார்த்துட்டோம், எத்தனையோ அரசர்கள் ஆண்டாச்சு, எத்தனையோ பேர் வந்தாச்சு போயாச்சு, கடவுளே ஆண்டுட்டு போயாச்சு. ஆனா இந்த பூமியில இருக்கும் காலத்துல நல்ல செயல் செய்யணும், நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், சீரணமாகும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அஜீரணமாகும். அந்த மாதிரி சில விஷயங்களை அறிந்து தெரிந்து போகணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை அனுபவிக்கணும். இன்னைக்கு என்ன சந்தோஷம், அந்த இறைவனோட அருளோட சேர்ந்து செய்யும் போது அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு அந்த அறிவு விருத்தி ஆகும். சொல்ல போனா அறிவே கடவுள்னு சொல்லலாம், மனமே அசுரன்னு சொல்லலாம். மனசு வேறு வேறு மாதிரி சிந்திக்கும், எதிர்மறையே சிந்திக்கும். ஆனா அறிவு அப்படி போறதுக்கு விடாது. அப்போ அறிவுங்கிறது கடவுள். அந்த கடவுளை ஆன் பண்ணணும். இந்த பூஜைகள் செய்யும் போது அது ஆனாய்க்கும், அந்த அறிவு ஆனாய்க்கும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த மனசால் எடுக்கிற முடிவுகளை பற்றி அலசி ஆராயும். நீ இப்படி போனேன்னா இங்கே இந்த பிரச்சனை இருக்கு, எதுக்கு போற, ஏற்கனவே போனே இல்லை, அப்போ பிரச்சனை ஆச்சு இல்லைங்கிறத அது சொல்லும், அது பதிவு அங்கே இருக்கு. ஆனால் இது மறந்துடும். மனசு நேற்றுக்கு நடந்தது இன்னைக்கு மறந்துடும். அதாவது பூனை கூட ஒரு பாத்திரத்தில் சுடுபால் ஊற்றி வச்சிங்கன்னா குடிச்சிருச்சுன்னா அடுத்த நாள் அதே பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா குளிர்ந்த பாலாக இருந்தாலும் குடிக்காது. மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு எத்தனை சூடு வந்தாலும் மறுபடியும் அதையும் செய்யறான். அப்புறம் எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு அப்போ இறைவனை வழிபடும் போது அந்த துன்பம் நீங்கும். அப்போ அதை பற்றிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை உருவாகும், அதுக்கான வாய்ப்புகள் பெருகும். ஒரு சக்தி இருக்கு, நம்ம இறக்குறோம் பிறக்கிறோம், அந்த குறிப்பிட்ட சக்தி என்னைக்குமே இறக்காது பிறக்காது, அப்படியே இருக்கும். நம்ம முன்னோர்கள் ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்து ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா கூட அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து கொடுக்கறது அந்த சக்தி, அது தர்ம சக்தி. இந்த அசோக சக்கரத்தில் அந்த சக்கரம் தர்ம சக்கரங்கிற மாதிரி
அந்த தர்ம சக்திங்கிறது இந்த பூமியில் இல்லாமல் இருந்தால் பூமி எப்போவோ இல்லாமல் போயிருக்கும். அந்த தர்மத்திலேயே சிறந்த தர்மம், தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் ஆகிய இன்னைக்கு சிவபெருமானை அன்னத்தினாலான அலங்காரத்தில் பாருங்க. அதுக்காக பொருட்களை, பூஜை பொருட்களை, அரிசியை வாங்கி கொடுங்க. அது போக அன்னதானம் பண்ணுங்க. நீங்களும் அன்னதானம் போய் சாப்பிடலாம். அன்னதானம் போட்டு நாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை. போகிறவங்க அது கோயிலில் வர்றது எல்லாமே பிரசாதம், நான் வசதியானவர், நாங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. முடிஞ்சால் கொஞ்சமாவது வாங்கி சாப்பிட்டு வாங்க. அது ஒரு நோய் தீர்க்கும். அந்த இறைவன் மேலே அதை வச்சு எடுக்கும்போது அந்த சக்தியானது அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கும். அந்த வகையான ஒரு சிறப்புகள் எல்லாம் அந்த இறைவன் மேலே அந்த அபிஷேகம் பண்ணி பண்ணி அந்த இறைவனுடைய சக்தி அங்கே இருந்து அது வந்து உயிர் மாதிரி வரும். அது நமக்கு வந்து பலன் கொடுக்கும். ஆக இன்னைக்கு சிவனை மாலை 6 to 7 பார்க்க மறந்துடாதீங்க. இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் துலாநீசம், சந்திரன் மேச சமம், செவ்வாய் மகர உச்சம், புதன் வந்து விருச்சிக சமம், குரு கன்னி நட்பு, சுக்கிரன் தனுசு நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 9 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஆற்றலை, நல்ல ஆற்றலை பெருக்கக்கூடிய, ஆன்மீக நிகழ்வுகளிலே நாட்டம் கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுறது சிறப்பு கிடைக்கும். பரணியில பிறந்தவங்க சிவனை வழிபட்டு அன்னதானம் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு நீங்க ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி வச்சு வழிபடுங்க. முடிஞ்ச அபிஷேகம் செய்து வழிபடுங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க. அது சிறப்புக்குரிய கவசம். கந்த சஷ்டி கவசம் தூக்கம் வரலின்னு வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா எப்படி தூங்குறீங்கன்னு தெரியாம தூங்கிடுவீங்க. எல்லாமே அதுல அவ்வளவு ஒரு அந்த மந்திரத்தில் அந்த மந்திரத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. அதை படிச்சதான் உணர முடியும். ஒருத்தவங்க சொல்றாங்க அது நல்லா மனப்பாடம் பண்றேன், 2 வரி பாக்கி இருந்தது. அந்த முழுசா மனப்பாடம் பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்துருச்சு, வரணும் அமைஞ்சது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, நடக்குது. சாப்பிட்றது என்ன நம்பிக்கையா? சாப்பிட்ட பசியாருது இல்லைங்க, அது நம்பிக்கையா? அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ செல்போன் டவர் இருக்கு, நம்ம செல்போனுக்கு அந்த அலைவரிசை வந்துட்டு இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ மெசேஜ் பண்ணுறோம், அதுக்கு வர்றது கண்ணுக்கு தெரியுதா? ஃபோன் எடுத்து பார்த்தா இருக்கு. அப்போ எங்கிருந்து வந்துச்சு? வர்றது ஏதோ தெரிஞ்சுதா? இல்லை. அது என்ன மாயாஜாலமா? அந்த மாதிரி தான் எல்லாமே. இறை சக்தி அதே மாதிரி தான் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது அது புரிய வைக்கும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் பெறக்கூடிய நிலையை இன்னைக்கு வந்து கொடுத்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கு. அது ஆன்மீக செலவுகளாக மாற்றிக்கலாம். நீங்கள் இது கோயிலில் ஏதாச்சும் அன்னதானம் இந்த மாதிரி போடலாம். அவ்வளோ வசதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ அரிசி கூட வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பங்கும் அதில் சேர்ந்துடும். அன்னதானத்தில் அந்த கூட்டா போடுற அன்னதானம் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரும் பலனை கொடுக்கும். கூட்டு பிரார்த்தனை நல்ல பலனை கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு செய்யலாம். செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவாக மாற்றும். குரு நல்ல இடத்துல இருக்கு. உங்களுக்கு சந்திரன் மோசமான இடத்துல இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்கு. ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகும். நோய் உடம்புல வந்தாலும் அது நீங்கும். இது போன்ற நிகழ்வுகளை, சனி நோயை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7 இருக்கிற சனி, கண்டக சனி, குரு உடனே அதை சரி பண்ணுவார், ஒரு டாக்டர் மாதிரி. அந்த மாதிரி நல்லதும் சரியில்லாததுமான நிகழ்வுகள் இருக்கு. காலையில் வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்பிடுவீங்க. இல்லை காலையில் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, 10 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரம் அப்படி கிளம்பிடுவீங்க. அந்த கொஞ்ச நேரம் தான் அது, அந்த கெட்ட சக்தி கொஞ்ச நேரம் தான் நம்மளை மடக்கி வைக்கும். அப்புறம் நல்ல சக்தி வந்து அதை சரி பண்ணிடும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து நன்கு யோசித்து முடிவெடுக்க எந்த காரியமும் ஜெயமாகும். நீங்கள் அம்மனை வழிபடுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபுராணம் படித்து சிவனை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து தன்வந்திரியை வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி.
மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசு 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறும். செய்தொழில் கூடுதலான லாபங்கள் பெறுவீங்க. ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஆனால் இந்த முதல் மரியாதைங்கிற விஷயத்துல சில பேர் கொஞ்சம் வசதி பதவி அடிப்படையில் போய் முன்னாடி நிற்க பார்க்குறாங்க. அந்த பரம்பரையாக நல்லது செய்கிறவங்க, அந்த வயசில் பெரியவங்க, தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஆன்மீகத்தில் யார் சிறந்து விளங்குறாங்களோ, அது யார் முறைப்படி கடைபிடிச்சு வர்றாங்களோ, வயதில் பெரியவங்களோ, அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கும்போது அந்த இறைவன் நமக்கு நல்லது செய்வார். அந்த கோவில்களில் போட்டிகள் கூடாது. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கணும். அப்படி போனால் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க அப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. எல்லாமே கோயிலுக்கு செஞ்சுருப்பீங்க. நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் கடைசியில் நின்றுருப்பீங்க. அது உங்களுடைய ஒரு நல்ல மனசு. அதுக்கு இறைவன் பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்லதை செய்வார். அந்த பரிபூர்ணமான இறையொருள் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுக்கு தெரியும் யாருடைய செயல் எப்படிப்பட்டதுன்னு. முன்னாடி நிற்கிற மாதிரினாலதான் எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு இறைவன் பலன் தருவார். யாரு வேலை செய்கிறாங்களோ முதலாளி அவங்களுக்கு தானே சம்பளம் கொடுப்பார். அந்த இறைவனுங்கிற முதலாளி நீங்கள் வேலை செஞ்ச சம்பளம் கொடுப்பார். அந்த பொறுமை இருந்தால், பொறுப்போடு இருந்தால் பொறுப்பான பதவிகள் கிடைக்கும். அந்த வகையான நிகழ்வுகளில் மிருகசீரிடத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு சிவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு நவகிரக வழிபாடும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் நற்பலனை கொடுக்கும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். கொஞ்சம் ஸ்லோவானதை பற்றி கவலைப்படுவீங்க. அப்பவே அதே மாதிரி வேகமாக வந்திருந்தா ஆகுன்னு சொல்லிட்டு சில சமயம் ஆமை மாதிரி இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க, முயல் மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேகமாக வந்துட்டோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்து போகலான்னு அந்த முயல் நினைக்கிற மாதிரி. ஆனால் ஆமை அப்படியே தொடர்ந்து தன்னுடைய பணியை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கு. நடக்கிற பணி அது குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் போய் அடைஞ்சிருது. அந்த மாதிரி சில மனிதர்கள் தொடர்ந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் வளர்ச்சி கிடைச்சோடனே நம்ம இன்னொன்று போடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே இன்னொருத்தர் போயிடுவாங்க பின்னாடி வர்றவங்க. அதனால அந்த தொடர்ந்து அந்த நிலையை கடைப்பிடிக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் சில காரணங்களால் அது ஸ்டக்காக இருக்கலாம். ஆனால் திரும்பி இப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு வேகமான வளர்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. ரோடு கிளியராக இருக்குது. இன்னைக்கு தொழில் பற்றிய விஷயங்களில் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நாள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருக கடவுளை கும்பிடுறது சிறப்பு கூடும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோயிலில் அன்னதானம் விட்டு வழிபடுங்க. ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷன் மேல படுத்திருக்கக்கூடிய அந்த அனந்த பத்மநாதனை வழிபடுங்க. விஷ்ணு சகசரநாமம் படிங்க, அது கேளுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கு ராசி அதிபதி சூரியன். சூரியனோட நீசத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் மனபயம், உடல் அசதி எல்லாம் இருக்கும், சோர்வு இருக்கும். படிப்பிலேயே நீங்க முன்கூட்டியே எதையும் திட்டமிடாத மாதிரி இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இது போன்ற அந்த காலநிலை உங்களை சோர்வடைய வச்சாலும் திசாபுத்தி வலுத்திருக்கிறவங்களுக்கு அந்த சோர்வு நீங்கும். அப்படி இல்லாதவங்க இறைவனை வழிபடுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட சிறப்பு கூடி வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சப்தகண்ணீரை வழிபடுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நீங்க அன்னதானம் செய்து அன்னபூரணையை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நல்ல வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னா, இன்னைக்கும் சந்திரன் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஆக யோசிச்சு நீங்க எதையும் செயல்படணும். யோசிச்சு எந்த விஷயத்தையும் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது பலவீனங்கள் நீங்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் இருக்கு ஒருத்தருக்குன்னா, இல்லை பொதுவாக சுகர் சாப்பிட்டா
அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும். அதையே குறிப்பிட்ட சக்தி அதை சரி பண்ணிக்கும். புரோட்டா சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு எதிரான சக்தியை நம்ம இழந்துருவோம் அப்படி சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய பிரியர்கள் அதை அவாய்ட் பண்றது நல்லது. அந்த மாதிரி சில குழப்பமான ஒரு நிலையில, பலவீனமான நிலையில உணவுகளை கூட பலவீனமா எடுத்துக்குவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, சரி போய் அவ்வளோ தூரம் யார் போறாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம், ஏங்க அதுக்காக வேகாத சாப்பிட்டா வயிற்று வலி வராதா? உடம்புக்கு ஒத்துக்காதே சாப்பிடக்கூடாது. பொதுவாக உணவு விஷயங்கள்ல எல்லா உணவும் எல்லா உடலுக்கும் ஒத்துக்காது. நீங்க ஒரு உணவு சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை எடுத்துக்க கூடாது. ஒரு சில பேருக்கு தயிர் பிடிக்காது, சில பேருக்கு பப்பாளி பிடிக்காது, சில பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்காது, சில பேருக்கு அரிசி உணவு ஒத்துக்காது, சில பேருக்கு ராகி உணவு ஒத்துக்காது உடலுக்கு. இப்படி இருக்கு. அவங்கவுங்க உடலுக்கேற்ற உணவை எடுத்துக்கணும். ஆக சில சூழ்நிலை காரணமா அவசரமா ஆகாதையும் எடுத்துக்கும் போது சிரமப்படுவோம். ஆக ஒரு சில விஷயங்களில் இந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு வரும். போக்குவரத்துலேயே கவனமா இருக்கணும், பேச்சுவார்த்தையிலே கவனமா இருக்கணும். ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தவங்களோட நம்ம போய் சேர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஒரு அலுவலகத்தில் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒத்து வரல, ஆனால் முதலாளி 2 பேர் தான் போக சொல்றாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒத்துழைச்சு போற மாதிரி ஒரு நடிக்கவாது செய்யணும். ஆனால் அதே சமயம் கோவப்படக்கூடாது, வேணும்னே வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அந்த போன வேலையை முடிக்காம வரக்கூடாது. அதுக்கு இறைவனுடைய ஆற்றல் வேணும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் 9 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்குல ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் உருவாயிருக்கு. சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு, உங்க ராசியை பார்க்குது. ஆக நன்மைகள் நிகழக்கூடிய சந்தர்ப்பம், ஆன்மீக நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை. இந்த உலகத்தை புதுசா புரிஞ்சுக்குவீங்க. உலகம் பழசுதான், புதிய உலகம் இல்லை. உலகம் ரொம்ப பழையதுதான். ஆனா நமக்கு அது புதுசா தெரியும், புதிய புதிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியும். இதுதான் மாயை. ஆனா அந்த மாயையிலிருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க, உண்மை நிலை அறிவீங்கன்னு சொல்லக்கூடிய நாள். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபட நன்மைகள் கூடி வரும். சுவாதியில பிறந்தவங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் சேர நீங்க தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாவுல விளக்கு செஞ்சு வடக்கு முகமா நெய் ஊற்றி ஏற்றி வழிபடுங்க. குருவோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகன் வழிபாடும் முருகனோட காயத்ரி மந்திரம் சொல்றது நல்லது. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுசம் 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு அங்காரகன் குஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3 செவ்வாய் சிறப்பு. ராசியாதிபதி பலம் பெற்றிருக்கிறதுனால காரிய வெற்றிகள் உண்டாகும். ராசியாதிபதியை குரு பார்க்கறதுனால காரிய வெற்றிகள் உண்டாகும். ஆனா 9க்குரிய சந்திரன் 6இல் மறைந்திருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளோட அல்லது தந்தையோட சில முரண்பாடான கருத்துக்கள் வரும். இல்லைன்னா பேசாம போயிடுவீங்க. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்பா கூட பேசாம போவீங்க, கோவப்படுவீங்க. இதை சரி செய்ய விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விநாயகரை வழிபடுங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட, உங்க அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களோட நட்பா இருக்க இன்னைக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்கு. ராசி அதிபதி குரு. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில இருக்கு. நடக்கிற விஷயங்கள் சில தடுமாற்றத்துடன் தாமதத்துடன் நடக்கும். அந்த 7.5 சனினாலேயும் குருவாலையும். ஆனா சந்திரனோட போக்கால அது முடிவு சாதகமா இருக்கு. இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க. பூராடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விரும்பிய விஷயங்கள் நடந்தேற விநாயகரை வழிபடுங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சனியோட போக்கு குருவோட போக்கு அற்புதமா இருக்கு. சந்திரன் கூட தவறான இடத்தில் இல்லை, நல்ல இடத்துல இருக்கார்.
யோக சாரத்தில் இருக்கார். 7 குடையவன் 5 குடையவன் 10 குடையவனோட சாரம் பெற்றிருக்கார். மிகச்சிறந்த யோகர் இந்த லக்னத்துக்கு சுக்கிரன், இந்த ராசிக்கு சுக்கிரன். அவனோட சாரம் பெற்ற கேந்திராதிபதி இன்னைக்கு 7 குடையவன் நல்ல சிறப்புகளை கொடுப்பார். நல்ல மகிழ்ச்சிக்குரிய நாளா எடுத்துக்கலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்தகண்ணீரை வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல ஏற்றத்துக்குரிய மாற்றங்கள் வரக்கூடிய நிலைய சந்திரனோட போக்கு நிக்கிற சாரத்தால கொடுக்கிறார். எதிரியோட வண்டி நம்மால் ஓட்டுறான், கவலை இல்லாமல் தூங்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆக இன்னைக்கு தூக்கம் நல்லா வரும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் உறுப்பினர்களோட நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க, இணையோட அந்யோன்யம் அதிகரிக்கும், வெளியூர் பயணம் இருக்கும், நண்பர்களால நன்மை விளையும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க 10 பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம். அதுல தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதோட நீங்க பெருமாளை கும்பிடுங்க. பூரட்டாதியில பிறந்தவங்க யாராவதுக்கு துணி வாங்கி கொடுக்கலாம். அதாவது பழைய துணி கொடுக்கறது ஒரு கணக்கு, புதிய துணி கொடுக்கறது புண்ணியம் அதிகம். நீங்க ஒரு 9 பேருக்கு ஏழைகளுக்கு நீங்க மேல் துணி போடுற கூட இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க அந்த துணி வாங்கி கொடுக்கறது உங்களுடைய பிணி நீங்கும். அடுத்தது மீனராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். நல்ல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தருணம் இன்னைக்கு. ஆனா வண்டி உங்களுக்கு இருந்தாலும் ஓட்டுறவன் இன்னைக்கு எதிரி எண்ணம் கொண்டவன் ஓட்டுறா, கொஞ்சம் விழிச்சிருந்து போகணும் பயணம். அஷ்டமாதிபதி சாரம் பெற்ற 5 குடையவன். ஆனா 5 குடையவனை கண்டு அஷ்டமாதிபதி கொஞ்சம் பயப்படுவான். ஏதாவது இவர் நம்ம ஏதோ தப்பா கொண்டு போய் விட்டா நம்ம ஏதோ பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவு ரொம்ப நல்லவர், ஆனா இவருக்கு நம்ம இப்ப பண்ணக்கூடாதுன்னு அவனை எதிரியோட ஆளா இருந்தா கூட உங்களுக்கு நல்லது செய்வான், அப்படியும் எடுத்துக்கலாம். குரு உங்க ராசியை பார்க்குது, அதனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், விட்டு போன தொழில் திரும்ப கிடைக்கும், விட்டு போன வேலை தேடி வரும், வழக்கு சாதகமாகும். நியாயமா இருக்கிற பட்சத்தில் அநியாய வழக்கு சாதகமாகுன்னு ஜோசியர் சொல்லக்கூடாது. நியாயமான வழக்குகளுக்கு தீர்ப்பு சாதகமாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவகிரக வழிபாடும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடும், ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சனி கிரக வழிபாடும் சிறப்பு கொடுக்கும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். வைப்பதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.